ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகையால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிற ஒரு வழிமுறை, ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுல சில ஸ்டெப்ஸ், சில வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வழிமுறையில என்னன்னா, ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசி, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிரும். அப்ப நம்ம விசுவாசத்துல நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ன்றார். இது இயேசு நமக்கு சொன்னது. அதாவது விசுவாசத்தோடு நீங்க எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் என்று கேளுங்க. பெற்றுக்கொள்ளும் விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இப்ப எனக்கு ஒரு காரியத்தை, இதுதான் யாங்கிச்சோ பாலிங்கிச்சோ அப்படின்னு சொல்ற தெய்வ மனிதன், இப்பொழுது அவர் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காரு. அவரு சொல்லும் பொழுது சொன்னாரு, ஒரு 10-15 லட்சத்துக்கு அதிகமான விசுவாசிகளை கொண்ட சபைக்கு போதகர். சவுத் கொரியாவில் அவருடைய சபை வளர்ச்சியில் அமோக வளர்ச்சி. அப்ப அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் விசுவாசி. அதை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, நீ விசுவாசி. இப்ப நீ ஒன்று கேட்கிற அந்த காரியத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை விசுவாசித்து, இதுதான் நான் கேட்கிறேன்னு தீர்மானித்து ஆண்டவர்கிட்ட கேளு, அதை கர்த்தர் உனக்கு தருவாரு. இத எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, 2 வில் இருக்கு. அதாவது 2 காரியங்கள், சித்தம். ஒன்று பர்ஃபெக்ட் வில், இன்னொன்று ப்ரிமிசிவ் வில். ஒன்று தேவனுடைய சித்தம், இன்னொன்று மனுஷனுடைய சித்தம். அது அதுக்கப்புறம் அவருடைய அந்த பிரசங்கங்களை ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லிவிட்டார்கள். அதை செழுமையின் உபதேசமாய் மாற்றிவிட்டார்கள். பட் அவர் அந்த செழுமையின் உபதேசத்தை குறித்து அவர் பேசவில்லை. அவர் பர்ஃபெக்ட் வில் என்பதை தான் பேசினார். அதாவது தேவ சித்தம். இவர்கள் சொன்னது தேவ சித்தம் அல்ல, இவர்கள் சொன்னது மனுஷனுடைய சித்தம். இப்போ மனுஷன் நினைக்கிறான், இதை செஞ்சிடணும், இதை நடப்பிக்கணும் அப்படின்னா அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி விடுவார் என்று அவர் சொன்னதை திரித்து பேசிவிட்டார்கள். அதனால்தான் ஒரு சிலர் யாங்கிச்சோ மேல கோவப்பட்டது. ஆனா உண்மை என்ன, உண்மை நிலவரம் என்னன்னா, அவர் சொன்னது தேவ சித்தம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆத்துமாக்களை கேட்கிறோம், ரட்சிப்பை கேட்கிறோம், ஆண்டவர் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள வரணும்னு கேட்கிறோம், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும்னு கேட்கிறோம். நான் கேட்கறது, ஜெபத்துல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசிகள். அப்படின்னா என்ன, அந்த ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், அதை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் தேவ சமூகத்தில் வருகிறார், அதை நான் பார்க்கிறேன். என் கட்டடம் கூரையில் இருக்கு அல்லது ஓட்டில் இருக்கு, அதை பில்டிங்கா பண்ணி நல்ல சூப்பரான சபையா நான் பார்க்கிறேன். இதான் விசுவாசம். இத தரிசனம் உள்ள கண்களை கொண்ட விசுவாசம். அப்ப நீங்கள் கேட்டுக்கொள்ளுறது, இப்ப அதை நான் உனக்கு, அதாவது ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன்.
இப்போ அது கிடைக்கும், அது உங்களுக்கு உண்டாயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் இடத்துல எதை கேட்டாலும் தெளிவாக கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை விசுவாசி, அது உனக்கு தரப்படும். ஆனால் நீ கேட்கறது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய சித்தத்தின், பிதாவின் சித்தம், அதாவது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. இப்ப நான் தேவ சித்தத்தின்படி கேட்கணும், தேவ திட்டத்தின்படி கேட்டாதான் அது தருவார். நான் ஏன் சித்தத்தின்படி கேட்ட ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. உண்மை அதுதான். இப்ப ஒரு மனுஷன் இந்த டிவிலலாம் பாடல் பிரசுரப்படுத்துவாங்க, கிறிஸ்தவ பாடல்களை போடுவாங்க. அப்படி ஒரு டிவியில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த டிவியில் ஒரு வாலிப பிள்ளை, அவன் தான் அந்த பாட்டை பாடி நடித்து பாடுவா. ஆனால் பாடுறது வேற ஆள். அவள் அதற்காக ஆக்ஷன் மட்டும் கொடுத்தா. அவள் அப்படி ஆக்ஷன் கொடுத்ததில் அவள் ரொம்ப டீசெண்டாக, அந்த பிள்ளை வந்து வாலிப பிள்ளை தான், ரொம்ப டீசெண்டாக அவள் அந்த மாதிரி பண்ணியிருந்தா. ஒரு விசுவாசியோடைய மகள் தான். அந்த பாட்டு ஷூட் பண்ணி எடுத்ததுக்கு அது பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சேனலில் அதாவது டிவி சேனலில் அடிக்கடி இந்த பாட்டை பிரசுரப்படுத்துறதுனால ஒரு தம்பி அந்த டிவியை பார்க்கும்போது இந்த பாட்டு வரும். இந்த பாட்டு வந்து அந்த பொண்ணை இவன் அடிக்கடி பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி என்னப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற இல்லை? ஆமாம் தம்பி, இந்த பார், நீ கல்யாணம் பண்ணணுன்னா எனக்கு இந்த பொண்ணை பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவர் நிச்சயமாக அந்த பொண்ணை எனக்கு தருவார். நீ பொண்ணு எங்கே இருக்குன்னு மட்டும் கேளு, நம்ம பொண்ணு கேட்போம் போய். சரி, அந்த அம்மாவும் அந்த பாட்டை டெலிகாஸ்ட் பண்ணுற லோக்கல் டிவி, அந்த அம்மா வந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சேனல் சூப்பராக இருக்குது, செய்தி சூப்பர், பாட்டெல்லாம் ஐயோ அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. சரி ரைட்டு, நீங்கள் வந்த நோக்கம் என்ன? அந்த அம்மா அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்குது, தம்பி இந்த மாதிரி இந்த பாட்டில் வர்ற பொண்ணு, ஆமாம் அந்த பொண்ணு அதை வந்து என் பேரை கல்யாணம் பண்ணணுன்னு விரும்புகிறான். அதனால் நீங்கள் அந்த பொண்ணுடைய குடும்பம் எங்கே, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா நாங்களே பேசுகிறோம், நீங்கள் அட்ரஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த டிவி நடத்துகிற அந்த சகோதரர் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் ஆச்சரியம். அவர் சொன்னார், இந்த பாடல் எடுத்து இத்தனை வருடம் ஆச்சு. அந்த பாட்டி அப்படியா, ஓ அவ்வளோ பழசுமா தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அம்மாவுக்கு என்ன, எப்படியாவது அந்த பொண்ணை பிடிச்சிடணும், கவர் பண்ணிடணும். அப்புறம் அவர் சொன்னார், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ, அதாவது அந்த அம்மா கேட்ட சமயத்தில் ஒரு பையனும் வயிற்றில் ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்கு. அந்த அம்மா அப்புறம் ஏன் அந்த பக்கம் வருது, பேரங்கிட்ட போய் சொல்லிச்சான், நீ ஆசைப்பட்ட பொண்ணை கர்த்தர் தரலடா அப்படின்னு. என்ன தரல? அதல்ல, தேவ சித்தம், பிதாவின் சித்தம் நான் நிறைவேற்றும்படி நான் கேட்டுக்கொள்ளது. ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்கணும், ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்லி தருவார். இதை கேளு, இதை கேட்காத சொல்லுவார். நம்ம தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை கேட்டோம்னா உலர்ந்த எலும்புகளைப் போல கிடக்கிற ஜனங்களும் உயிரடைந்து எழும்புவார்கள்.
நம்மளா போய் இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும், இது இந்த மாதிரி வந்துடும், அது அந்த மாதிரி வந்துடும் சொன்னால் ஒன்றும் நடக்காது. இதான் வேத சத்தியம். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்ம ஏன் நிறைய இடத்துல தோக்குறோம் தெரியுமா? நம்ம ஏன் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைந்து நம்ம ரொம்ப வேதனைப்படுகிறோம் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசி. நீங்க ஜெபத்துல கேட்கறத பெற்றுக்கொள்ளும் என்ற விசுவாசிகள் அப்பொழுது அவைகளுக்கு உண்டாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உனக்கு தரப்போறேன், தருவேன் அப்படின்னு. அதற்கு ஒரு செக்கை வச்சுட்டாரு. பிதாவின் சித்தம், குமாரனில் பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படி. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் செய்வார், அவர் தான் தருவார். அப்போ இந்த காலை வேளையில நம்ம ஜெபத்தில் என்ன குறைபாடு இருக்குன்னு பாருங்க. அது தேவனுடைய நாம் மகிமைக்காக இருக்குமா, அல்லது என்னுடைய திட்டம், என்னுடைய மாம்சத்தினுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டு அதுல என்ன மாற்றத்தை கொண்டு வருமோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். அதை நீங்கள் ஒருபொழுதும் இழந்து விட மாட்டீர்கள் என்பதில் உறுதியாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமேன். ஆம்.